Hi children, today we start with 5th standard social science. Our third lesson, continents of the world. This lesson, you have to know more about each continent and some countries in each continent. Introduction. Where do we all live? We all live on the earth. Earth is our home. The total land of the earth is formed of 7 continents of various sizes. Some are connected to each other while others are not. Each continent has different number of countries. The 7 continents of the world are Asia, Africa, North America, South America, Antarctica, Europe and Australia. First one, Asia. Asia is the world's largest continent in size and population. ஓகே, நம்ம வாழ்கிற இந்த ஏர்த்தில் மொத்தம் நம்ம லேண்ட் வரைக்கும் வச்சு 7 காண்டினென்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அந்த 7 காண்டினென்ட்ஸில் என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்குது, ஏன்னா ஒவ்வொரு காண்டினென்ட்டும் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது, டிஃப்ரெண்ட் அட்மாஸ்ஃபியரில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுல என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி என்னென்ன ஃபேமஸான பிளேசஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துருக்கிறது ஏஷியா. ஏஷியா தான் காண்டினென்ட்ஸில் சைஸ் அண்ட் பாப்புலேஷன் ரெண்டுத்துலேயுமே அதிகமாக இருக்கக்கூடியது. த வேர்ல்ட்ஸ் 2 மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரீஸ் இருக்கிற மக்கள் தொகை அதிகமாக இருக்க 2 நாடுகளான சைனா அண்ட் இந்தியா ஏஷியாக்குள்ளே தான் இருக்குது. நாம் ஏஷியாக்குள்ளே தான் இருக்கோம். The Mount Everest, which is in the Himalayas, is the highest point on the earth. It is located in Asia. Mount Everest தான் ஹிமாலயாஸில் இருக்க மவுண்ட் எவரெஸ்ட். இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆன் எர்த். இது எங்கே இருக்குன்னா ஏஷியாவில் இருக்குது. ஏஷியா இஸ் அ பர்த் பிளேஸ் ஆஃப் கிரேட் ஏன்ஷியன் சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன் அண்ட் மெசபடோமியன் சிவிலைசேஷன், இது எல்லாமே ஏஷியாவில் தான் உருவாயிருக்கு. இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது பாருங்கள், ஹிமாலயாஸ் அண்ட் த கிரேட் வால் ஆஃப் சைனா, இது ரெண்டுமே நம்ம ஏஷியாக்குள்ளே தான் இருக்குது. The Great Wall of China is the only man-made structure that can be seen from space. ஸ்பேஸில் இருந்தும் மனுஷனால் செஞ்ச ஒரு பொருளை பார்க்க முடியும்னா அதுக்கு the Great Wall of China தான். Millions of years ago, the 7 continents of the world were joined together as a single huge landmass called Pangaea. But it slowly broken apart and separated as 7 continents. இந்த லேண்ட்மாஸ் எல்லாமே ஒன்றா தான் இருந்தது. பட் இது என்ன ஆகிருக்கு, ப்ரோக் ஆகி உடஞ்சி அதுக்கப்புறம் செப்பரேட் ஆகிருக்கு 7 காண்டினென்ட்ஸாக. சம் அதர் கண்ட்ரீஸ் இன் ஏஷியன் காண்டினென்ட். ஏஷியன் காண்டினென்ட் இருக்க சில கண்ட்ரீஸ் ஆர் ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, சவுதி அரேபியா, ஸ்ரீலங்கா, நேபாள், பாகிஸ்தான், மால்தீவ்ஸ், பிலிப்பைன்ஸ், ஆப்கானிஸ்தான், தாய்லாந்து அண்ட் இந்தோனேஷியா. Now let us learn more about our country which is the part of Asia. ஏஷியாவில் இது எல்லாமே இருக்கிற கண்ட்ரீஸில் சில கண்ட்ரீஸ் இதில் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஏஷியாவில் இருக்க இந்தியாவை பற்றி. இந்தியா. India is our country. India is known as the land of unity in diversity, as people from different religions, languages, cultures live together. இந்தியா யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மற்ற லாங்குவேஜ் பேசுகிறவங்க, மற்ற ஊருக்காரங்க யார் வந்தாலும் இந்தியாவில் ஒன்றா வாழ்கிறாங்க. இந்தியா ஹேஸ் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 9 யூனியன் டெரிட்டோரிஸ். நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட கேபிட்டல் நியூ டெல்லி. India has several historical monuments. Taj Mahal is one such monument. It is situated in Agra on the bank of river Yamuna. Taj Mahal is built completely using white marble stone. This most beautiful monument is recognized as the one of the 7 wonders of the world. இதில் முக்கியமாக கொடுத்துருக்குது நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இருக்குது இந்தியாவில். அதில் முக்கியமாக தாஜ்மஹால் உலக அதிசயத்தில் ஒன்றா என்ன பண்ணியிருக்காங்க, 7 ஒண்டர்ஸில் ஒன்றா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இது ஆக்ராவில் யமுனாவோட ஆற்றங்கரையில் இருக்குது. அதே மாதிரி
இதை ஃபுல்லாக வந்து கட்டியிருக்கிறது ஒயிட் மார்பிள் ஸ்டோனில். இதில் முக்கியமானது தாஜ்மஹால், சன்சி ஸ்டூபா, கங்கை கொண்ட சோழபுரம், சென்ஃபோ, ஜார்ஜ் ஃபோர்ட், இது எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் இருக்க ரொம்ப பிரபலமான ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ். அதர் ஹிஸ்டாரிக் மானுமெண்ட்ஸ் இன் இந்தியா இன்க்ளூட் இந்தியா கேட் இன் டெல்லி, இந்தியா கேட் டெல்லியில், சான்சி ஸ்டூபா நியர் போபால், கேட்வே ஆஃப் இந்தியா இன் மும்பை, சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அண்ட் கங்கை கொண்ட சோழபுரம் இன் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆஃப்ரிக்கா. Africa is the second largest continent of the world. The world's longest river, the Nile, and the world's largest desert, the Sahara, both are situated in Africa. Africa தான் செகண்ட் லார்ஜஸ்ட்னால் ஏஷியா வந்து ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு. அதுக்கப்புறம் சைஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்ரிக்கா தான். த வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரிவர், நீளமான ஆறான நைல் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அதே மாதிரி பெரிய டெசர்ட், பெரிய பாலைவனம் சஹாரா எங்கே இருக்குது? ஆஃப்ரிக்காவில் இருக்குது. மோர் தென் 50% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கோல்ட் அண்ட் டைமண்ட், தங்கமும் வைரமும் வந்து அங்கே ரிச் மினரல் எங்கே இருக்குன்னா ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டில் தான் இருக்குது. சம் ஆஃப் த கண்ட்ரீஸ் இன் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் ஆர் சூடன், லிபியா, ஈஜிப்ட், கென்யா, ஜிம்பாப்வே, எத்தியோப்பியா அண்ட் கென்யா. இதில் பார்த்தீங்க தெரியும், சஹாரா டெசர்ட்டும் நைல் ரிவரோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. த காண்டினென்ட் வாஸ் uninhabitable, not fit for habitation, வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாதது, and remained unknown for thousands of years, earning the name dark continent. வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத காண்டினென்ட்டை டார்க் காண்டினென்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நார்த் அமெரிக்கா. ஃபர்ஸ்ட் வந்து ஏஷியா இருந்துச்சு, அப்புறம் ஆஃப்ரிக்கா, தேர்டாக நார்த் அமெரிக்கா. நார்த் அமெரிக்கா இஸ் என்டையர்லி வித்தின் த நார்த்தன் ஹெமிஸ்பியர். North America is the third largest continent by area, following Asia and Africa. The largest freshwater lake, fresh waterனால் நாம் யூஸ் பண்ணுற குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற வாட்டர் தான் ஃப்ரெஷ் வாட்டர். அது லேக் சுப்பீரியர், இட்ஸ் லொக்கேட்டட் இன் த காண்டினென்ட், நார்த் அமெரிக்காவில் இருக்குது. த மிசிசிப்பி அண்ட் மிசூரி is the fourth longest river in the world, located in North America. The world's largest mountain range, Rockies, are located in North America. Lake Superior இருக்குது, மிசிசிப்பி அண்ட் மிசோரின்ற லாங்கஸ்ட் ரிவர் அங்கே இருக்குது. தென் மவுண்டெயின், லார்ஜஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்சான ராக்கீஸும் நார்த் அமெரிக்காவில் இருக்குது. சம் ஆஃப் த கண்ட்ரீஸ் இன் த நார்த் அமெரிக்கா காண்டினென்ட் ஆர் கனடா, மெக்சிகோ, நிகாரகோ, ஹொண்டுராஸ், கியூபா, பனப்பா, கோஸ்டரிக்கா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. யூஎஸ்ஏ அப்படின்ற யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் நார்த் அமெரிக்காவில் தான் இருக்குது. இதில் நியூயார்க், ஒட்டாவா வந்து கனடாவில் இருக்குது. நார்த் அமெரிக்கா இஸ் த ஒன்லி காண்டினென்ட் இன் த வேர்ல்ட் தட் ஹஸ் ஆல் கிளைமேட்டிக் டைப்ஸ். எல்லா விதமான கிளைமேட்டிக் டைப்பும் இருக்கிற ஒரே காண்டினென்ட் வந்து நார்த் அமெரிக்கா மட்டும்தான். ஏன்னா அங்கே ஸ்னோஃபாலும் இருக்கும், வெறும் மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும், எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம். ஆல் கிளைமேட்டிக் டைப்ஸும் அங்கே இருக்கிறதுனால நார்த் அமெரிக்கா அந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்கா இஸ் லொக்கேட்டட் மோஸ்ட்லி இன் த சவுத்தன் ஹெமிஸ்பியர். சவுத்தன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. அண்ட் ஸ்மால் போர்ஷன் இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியரோட கலந்துருக்கு. அமேசான் இஸ் நாட் ஒன்லி த லார்ஜஸ்ட் ரிவர் பட் ஆல்சோ த செகண்ட் லாங்கஸ்ட் ரிவரும் அமேசான் தான். லார்ஜஸ்ட் ரிவர் மட்டும் இல்லை, செகண்ட் லாங்கஸ்ட்டும் அதுதான். அது சவுத் அமெரிக்காவில் இருக்குது. இட் இஸ் ஃப்ளோயிங் இன் த சவுத் அமெரிக்கா. பிரேசில், எ கண்ட்ரி இன் சவுத் அமெரிக்கா, இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் காஃபி ப்ரொடியூசர் இன் த வேர்ல்ட். காஃபி குடிக்கிறோம் ஞாபகம் இருக்கா? அந்த கொக்கைன், அந்த காஃபி இது கொட்டை எல்லாமே வந்து பிரேசிலேருந்து தான் அதிகமாக இறக்குமதி செய்யப்படுது. த ஆண்டஸ், த வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் கண்டினியூஸ் மவுண்டன் ரேஞ்சஸ் located in South America. They are also the second highest mountain range in the world. Andes தான் second highest mountain range. Andes are examples of old mountain. Fold mountain-க்கும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். Mount Anacoca is the highest peak in the Andes, one of the highest volcanoes of the world. Mount Cotopaxi is found in this continent. Some of the countries in South American continent are Argentina,
Bolivia, Brazil, Colombia, Ecuador, Peru, Uruguay and Venezuela. Andes மலை இங்கே கொடுத்துருக்கு. The Amazon rainforest covers most of the Amazon basin in South America. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டும் சவுத் அமெரிக்காவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அண்டார்டிகா. அண்டார்டிகா இஸ் த கோல்டஸ்ட் காண்டினென்ட் ஆன் எர்த். இட் இஸ் ஆல்சோ கால்ட் த ஒயிட் காண்டினென்ட் ஆர் த ஃப்ரிசன் காண்டினென்ட். ஏன்னா அங்கே ஐஸ் ஃபுல்லாக இருக்கிறதுனால ஒயிட் காண்டினென்ட் அண்ட் உறையும் கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டார்டிகாவில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அ இயர் ஆஃப் சன்லைட் அண்ட் ஆஃப் இயர் ஆஃப் கம்ப்ளீட் டார்க்னஸ். பென்குயின்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் அண்டார்டிகா. வருஷத்தில் பாதி நாள் வந்து சன்லைட் இருக்கும், வருஷத்தில் பாதி நாள் சன்லைட்டே இருக்காது, ஃபுல்லாக டார்க்காக இருக்கும். இங்கே பென்குயின்ஸ் மட்டும்தான் அதிகமாக வாழுது. There are many research stations from different countries in Antarctica. Many research stations வந்து அண்டார்டிகாவில் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், பாரதி அண்ட் மைத்ரி are the active Indian research station in Antarctica. India's first research station, Dakshin Gangotri, is used as a supply base. Next நம்ம பார்க்க போகிற காண்டினென்ட் யூரோப். யூரோப் அண்ட் ஏஷியா ஆர் பார்ட்ஸ் ஆஃப் த சேம் மேஜர் லேண்ட்மாஸ் கால்ட் யுரேஷியா. அதாவது ஏஷியாவில் வந்து ஒரு சின்ன ஒரு போர்ஷன் பிரிஞ்ச மாதிரி இருக்கிறது தான் யூரோப்பு, அது யுரேஷியான்னு சொல்கிறோம். யூரோப் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ஏஷியா பை த யூரல் மவுண்டன் அண்ட் கேஸ்பியன் சி. இதுக்கு நடுவில் ஏஷியாவுக்கும் யூரோப்புக்கும் நடுவில் இருக்கிறது யூரல் மவுண்டன்ஸும் அண்ட் கேஸ்பியன் சியும். த வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி, த வேட்டிகன் சிட்டி வந்து எங்கே இருக்குன்னா யூரோப்பில் இருக்குது. ஓல்கா இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் யூரோப். யூரோப் இஸ் கன்சிடர்ட் ஏ டெசர்ட்லெஸ் காண்டினென்ட். எல்லா காண்டினென்ட்லேயும் டெசர்ட் இருக்குது, பட் யூரோப்பில் டெசர்ட்டே கிடையாது. சம் ஆஃப் த கண்ட்ரீஸ் இன் யூரோப்பியன் காண்டினென்ட் ஆர் ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், யுனைடெட் கிங்டம், ஜெர்மனி, நார்வே, ஆஸ்ட்ரியா, கிரீஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல் அண்ட் இட்டாலி. இந்த மாதிரியான கண்ட்ரீஸ் வந்து யூரோப் காண்டினென்ட்டில் இருக்குது. ஃபின்லாண்ட் இன் யூரோப் இஸ் கால்ட் த லேண்ட் ஆஃப் லேக்ஸ். எங்கன்னா அங்கே நிறைய லேக்ஸ் இருக்கிறதுனால அது லேண்ட் ஆஃப் லேக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா ஐஸ் வந்து ஐஸ் ஷீட்டெல்லாம் மெல்ட் ஆகி என்னது கிரியேட் லாட் ஆஃப் லேக்ஸ், நிறைய லேக்ஸை ஃபார்ம் பண்ணுறதுனால அது லேண்ட் ஆஃப் லேக்ஸ்ன்னு சொல்கிறோம் ஃபின்லாண்ட். ரஷ்யா த கண்ட்ரி ஸ்ட்ரெச்சஸ் ஓவர் எ வாஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் யூரோப் அண்ட் நார்த்தன் ஏஷியா. நார்த்தன் ஏஷியா சைட்லேயும் ஈஸ்டர்ன் யூரோப் சைட்லேயும் இருக்கிறது ரஷ்யா. அதோட பவுண்ட்ரிஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது அவ்வளோ தூரம். யுக்ரைன் ஸ்டீப் ரீஜன் இஸ் கால்ட் த பிரெட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப். யுக்ரைனில் வந்து ஸ்டீப் ரீஜனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரெட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கேருந்து நிறைய வீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கடைசி காண்டினென்ட்டான ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா இஸ் த ஐலண்ட் காண்டினென்ட் கவர்ட் பை எ சிங்கிள் கண்ட்ரி வித் யூனிக் லேண்ட்ஸ்கேப்ஸ் அண்ட் நேச்சுரல் ஒண்டர்ஸ். ஆஸ்திரேலியா இஸ் ஆல்சோ கால்டு ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் வந்து ஆஸ்திரேலியா தான். அதே மாதிரி த கிரேட் பேரியர் ரீஃப், த பிரைட் அண்ட் ஜாய் ஆஃப் ஆஸ்திரேலியா இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பேரியர் ரீஃப் சிஸ்டம் அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஓவர் 2500 இண்டிவிஜுவல் ரீஃப்ஸ் அண்ட் விசிபிள் ஃப்ரம் ஸ்பேஸ். கண்ணுக்கு தெரியக்கூடியது 2500 இண்டிவிஜுவல் ரீஃப்ஸ் அதில் இருக்குது. ஆஸ்திரேலியா இன்க்ளூட்ஸ் த ஐலண்ட்ஸ் ஆஃப் தஸ்மானியா அண்ட் நியூமரஸ் ஸ்மால் ஐலண்ட்ஸ். ஆஸ்திரேலியாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஐலண்ட்ஸ் ஆஃப் தஸ்மானியா அண்ட் நியூமரஸ் ஸ்மால் ஐலண்ட்ஸ் இருக்காங்க. The total land on earth is formed of 7 continents of various sizes. The names of the 7 continents of the world are Asia, Africa, North America, South America, Antarctica, Europe and Australia. The lesson over. Thank you, children.